படம் எப்படிண்ணா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்தது. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அவங்க டிஸ்க்ளைமர் போடுறாங்க, இது எதுவும் கற்பனை அப்படின்னு போட்டால் கூட அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. ஒர்த்ஃபுல்லான படம், தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். படத்துல வந்து எஸ்கே அவர்கள் வந்து செலியன்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு தலைவர். அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் யோசிக்காம அவருக்கு என்ன வருமோ அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா படத்தோட ஸ்டார் ரவிமோகன் தான். ஏன்னா எஸ்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அந்த வில்லன் சரியா இல்லாமல் டம்மி ஆயிட்டாருன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுபடாதுல்ல. ரவிமோகன் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்றதுக்கான ஒரு ஆக்சுவலாக எனக்கு ரவிமோகன் எப்படி தெரிஞ்சாருன்னா அந்த டைமில் உள்ள சர்க்கார், மத்திய சர்க்காரை தான், இந்த காலத்தில் உள்ள மத்திய சர்க்காராக ஒரு உருவம் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஜெயம் ரவி. அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இப்போக்குமே இந்தி திணிப்பு நிறைய இடத்துல இருந்துட்டு தான் வருது. இந்த படம் பார்த்து அது மாறும்னு நினைக்கிறீங்களா? இப்பயும் அப்படி நடந்துட்டு தானே இருக்கு. இவனுக்கு இந்தி திணிப்பை தாண்டி இந்தி ஆட்களையும் திணிச்சிட்டாங்க உள்ள. இன்னும் மாறலைன்றது தான் வருத்தம். இது பொதுவாக ஒரு சட்டம் போட்டுடலாம், எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் தொழிலாக போகலாம், படிக்க போகலாம், எது வேணாலும் போகலாம், அந்த ஊரோட பிராந்திய மொழி என்னவோ அதை கற்றுக்கணும் அப்படின்றத சட்டமாக போட்டார ஒழிய இது வந்து மாறாது. ஏன்னா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு போராட்டம்ன்றது வந்து ரோட்ல இறங்கி போராடலாம்னாலும் நம்மளும் போராடிட்டு தான் இருக்கும் மற்ற விதத்துல. பட் இதுவும் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இன்னும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் மறுபடியும் எதிர்பார்க்கலாம்.